ஹாய்! இனிமேல் விரத நாள்ல வந்து மாலை பட்சத்துலயோ, அமாவாசைலயோ வந்து நம்ம கிரேவி சாப்பிட முடியலையே, ஒரு சப்பாத்திக்கு எப்போ கேளு நம்ம தக்காளி தொக்கு தானே சாப்பிட்றோம். வேறு எதுவும் புதுசா ட்ரை பண்ண முடியலையே அப்படிங்கிற ஃபீலே வேண்டாம். அதுக்கு தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த பன்னீர் பட்டர் மசாலா. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அதுக்கு நான் ஒரு பேன்ல வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுண்டு, அந்த 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் வந்து வரமிளகாய் பொடி சேர்த்தின்ட்டு, அது கூட நான் வீட்ல பண்ண பன்னீரை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பன்னீரை இது கூட போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். சாட்டே பண்ண பன்னீரை தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயிலேயே வந்து ஒரு 4 தக்காளி, கொஞ்சோண்டு வந்து நான் வந்து தர்பூசணி விதை சேர்த்திருக்கேன். நீங்கள் வந்து முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாம். அது கூடவே ஒரு 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்திருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திண்டு, தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்திண்டு, வரமிளகா பொடி, தனியா பொடி, ஜீரக பொடி இது எல்லாமே இது கூடயே சேர்த்திண்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இதில் வந்து பட்டை, சோம்பெல்லாம் போட போகிறதில்ல. கிராம்பு, ஏலக்காய் அது தாராளமாக நம்ம விரத நாளில் சேர்த்திக்கலாம். அதனால இந்த கிராம்பு, ஏலக்காய் சேர்த்திட்ருக்கேன். அது கூட நான் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டுருக்கேன். இது எல்லாத்தையுமே தேங்காய் போட்டு ரொம்ப வறுக்க தேவையில்லை. தேங்காய் சேர்த்து 2 நிமிஷத்துலேயே வந்து நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்த்திக்கலாம். அதாவது வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்திட்டு அது ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. கொரப்பாக அரைச்சிக்கக்கூடாது. நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அரைச்சினதுக்கப்புறம் ஒரு பேனில் நல்லா நெய் விட்டுண்டு நான் வந்து எனக்கு அன்றைக்கி பட்டர் இல்லை, அதனால நான் நெய் சேர்த்திட்டேன். நீங்கள் பட்டர் சேர்த்திக்கோங்க. வெண்ணெய் சேர்த்திட்டு அதில் கொஞ்சம் ஜீரகம் தாளிச்சுட்டு இந்த கிரேவி அரைச்ச கிரேவி விட்டுண்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி, 1 டம்ளர் பாலும் சேர்த்தின்ருக்கேன். அது கூட சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அது கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம சாட்டே பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீரையும் அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதோட 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அது கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அப்படி வந்தோடனே நீங்கள் மேலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது போல் நிறைய ரெசிபிக்கு தலைகை பிரமாதமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.